அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வாணையம் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாம் எதிர்பார்த்தபடியே எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. அறிவிக்கை எண் 01/2025ங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தாலுகா அண்ட் ஆயுதப்படை பிரிவுக்காக வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆண், பெண் மற்றும் திருநங்கையர் உட்பட 3 சார்பு பிரிவுகளுக்குமே இங்கே எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா 4/4/2025. குறிப்பாக அப்ளிகேஷன் முழுக்க ஆன்லைன் தான், நோ ஆஃப்லைன் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஊதிய விகிதத்தை பொறுத்தவரையும் 36,900 1,16,600 வரை ஹையஸ்ட்டாக போகும். அறிவிக்கை தேதி 4/4/2025. இணைய வழியாக விண்ணப்பம் துவங்கும் தேதி, அதாவது ஆன்லைன் வழியாக அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 7/4/2025. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா May 3, 2025. May 3, 2025. ஸோ நமக்கு சரியாக பார்த்திங்கன்னா 30 நாள் 1 மந்த் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. 7 நாள் கொடுத்து அடுத்து ஒரு 3 நாளுக்கு முன்னவே முடிக்க போகிறாங்க. 4 நாளைக்கு முன்னவே முடிச்சிருவாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவான நாட்களே இருக்குது. அதுக்கு அடுத்ததான் மிக முக்கியமானது எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. லாஸ்ட் டைமில் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது முடிஞ்ச பிறகு அந்த லாஸ்ட் டைமில் சொல்லுவாங்க. மே மந்த் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பொது விண்ணப்பதாரர்கள் துறை விண்ணப்பதாரருக்கான எக்ஸாம் நடைபெறும் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. டோட்டல் வேக்கன்சியை பொறுத்தவரையும் மொத்த காலி பணியிடங்கள் 1299 + 53. இந்த 53 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC/ST கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு பேக்லாக் வேக்கன்சியை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக மொத்த வேக்கன்சி 1299 தான். அதில் பேக்லாக் வேக்கன்சி SC ஆட் ஆகிருக்கும். SC/STக்கு எஸ்ஐ தாலுக்காவுக்கு பொறுத்தவரையும் ஜென்ஸ்க்கு 654 வேக்கன்சி வந்திருக்கு. அதே போல் பெண்களுக்கு 279 வேக்கன்சியும் மொத்தமாக 933 வேக்கன்சி. அதே போல் காவல் சார்பு ஆய்வாளர்களுக்கான வேக்கன்சி ஆண்களுக்கு 255, பெண்களுக்கு 111 வேக்கன்சி. டோட்டலாக 366 வேக்கன்சி. இந்த 1299 வேக்கன்சியும் எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தும். அதிலும் குறிப்பாக ஓப்பனாக எழுதக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பொருந்துமானா கிடையாது. இதில் 20% ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு குறைஞ்சிரும். மீதி இருக்கிற வேக்கன்சியில் 80% மட்டும்தான் ஜென்ரலாக எழுத முடியுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது தெளிவாக தந்திருக்காங்க. துறை ஒதுக்கீட்டில் தாலுக்கா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி பணியிடங்கள் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் 10% விளையாட்டு ஒதுக்கீடு, விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும், மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் 10% ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் பார்த்திங்கன்னா பற்றாக்குறைனா இந்த 53 வேக்கன்சி SC/STக்கான வேக்கன்சியில் இந்த ரூல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதெல்லாம் பொருந்தாததுன்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இடஒதுக்கீடை பொறுத்தவரையும் தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பார் இடஒதுக்கீட்டின் சதவீதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அந்த 53 பேக்லாக் வேகன்சி ஒன்லி ஃபார் SC அண்ட் STக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற 1299 வேக்கன்சி இந்த இடஒதுக்கீடு மற்ற கேட்டகரிக்கு எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். குறைந்தபட்ச கல்வி தகுதி, குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தால் போதுமானது, சிங்கிள் டிகிரி. வயது வரம்பு 1/7/2025 படி 20 வயது ஸ்டார்டிங் ஏஜாக இருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் எக்ஸம்ஷன் இருக்கும், கேட்டகரி வைஸாக மாறக்கூடியதாக இருக்கும். SC, ST அண்டு MBC, BC கேட்டகரிக்கு சேஞ்சஸாக இருக்கும், ஜென்ரல் கேட்டகரியை தவிர. ஸோ முழுக்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் தொடங்கப்படும். விண்ணப்பத்துக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா www.tnusrb.tn.gov. என்ற இணையதளத்தில் சென்று லாகின் பண்ணிவிட்டு நாம் அப்ளை பண்ணிக்கலாங்க ஏப்ரல் 7 முதல். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக 2025 எஸ்ஐ ஆக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.